ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆனால் ஈஸியான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இங்கிலீஷ் கிராமரில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ சென்டென்ஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். வாட் இஸ் அ சென்டென்ஸ்? சென்டென்ஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு கம்ப்ளீட் மீனிங் தர ஒரு வார்த்தைகளோட கூட்டு தான் சென்டென்ஸ். தமிழில் சொல்லணும்னா ஒரு முழுமையான கருத்தை சொல்லும் வார்த்தைகளின் தொகுப்பு தான் சென்டென்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டீச்சர், ஷீ சிங்ஸ் வெல், தே ஆர் ஹாப்பி. இவை எல்லாமே கம்ப்ளீட்டாக மீனிங் தருது அப்படிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு சென்டென்ஸ், வார்த்தைகளோட கூட்டு. சென்டென்ஸ் 4 வகைப்படும். என்னலான்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இப்போ ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஃபேக்டையோ இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ஒரு ஐடியாவை குறிக்கிற ஒரு சென்டென்ஸாக இருக்கும். இதில் குவெஸ்டின், இமோஷன், ஆர்டர் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். எக்ஸாம்பிள், ஐ ஈட் ரைஸ். நான் சோறு சாப்பிட்றேன். ஷீ இஸ் அ டாக்டர். அவள் ஒரு டாக்டர். தே பிளே ஃபுட்பால். அவர்கள் பந்து விளையாடுறாங்க. இதில் எல்லாமே இந்த 3 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தருது. நார்மலான ஒரு சென்டென்ஸ். அதுதான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இதுதான் இங்கிலீஷில் மோஸ்ட்டாக யூஸ் ஆகிற சென்டென்ஸ் டைப். ஓகேங்களா? செகண்ட், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம குவெஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது குவெஸ்டின் கேட்குற சென்டென்ஸ். இது ஒரு குவெஸ்டின் மார்க்கில் தான் முடியும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட்ல வரும், ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். குவெஸ்டின் மார்க்கோட வரும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். Do you eat rice? நீ சோறு சாப்பிடுவியா? Question mark. Is she a doctor? அவள் டாக்டரா? Are they playing? அவர்கள் விளையாடுறாங்களா? ஹெல்பிங் வேர்ப் கொஸ்டின்ல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்ல தான் வரும். எந்த ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து டென்ஸை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். நம்ம டென்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு என்ன டைப் சென்டென்ஸ்னு. ஓகேங்களா? தேர்ட், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது வந்துட்டு கமாண்ட் இல்லாட்டி ரெக்வெஸ்ட், அட்வைஸ் இதெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற சென்டென்ஸை இங்கிலீஷில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு என்னென்னா சப்ஜெக்டை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் சொல்லாமல் விட்டுருவாங்க. சொன்னாலும் கரெக்டு தான், சொல்லாமல் தான் மோஸ்ட்லி பயன்படும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சிட் டவுன், உட்காரு. நம்ம இப்போ யாராவது நம்ம முன்னாடி வந்திருக்காங்க, உட்காருன்னு நம்ம சொல்லுவோம்ல, நீ உட்காரு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல மாட்டோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ப்ளீஸ் கம் இன், தயவு செய்து உள்ளே வாங்க. டோன்ட் ரன், ஓடாதே. ஸ்டடி வெல், நல்லா படி. இது பொலைட்டாக சொல்லணும்னா ப்ளீஸ் யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள், ப்ளீஸ் சிட் டவுன், தயவு செஞ்சு உட்காருங்க. ப்ளீஸ் ஸ்டடி வெல், தயவு செஞ்சு நல்லா படிங்க. இது எல்லாமே நம்ம அந்த ப்ளீஸ்ன்னு ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பொலைட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டரோ இல்லை ரெக்வெஸ்ட்டோ இல்லை சஜஷன் இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணாலுமே அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது ஃபீலிங் இல்லாட்டி இமோஷனை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அதிர்ச்சி, மகிழ்ச்சி இல்லாட்டி வருத்தம், பயம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை சொல்கிற சென்டென்ஸாக இது அமையும். இது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், இந்த ஆச்சரியக்குறியில தான் முடியும். எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் டே, என்ன ஒரு அழகான நாள். ஹோ நோ, ஐ மிஸ் த பஸ், ஐயோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். வாவ், தட்ஸ் அமேசிங், வாவ் அருமை. இது எல்லாமே இமோஷனல் வெளிப்படுத்துகிற ஒரு சென்டென்சஸாக இருக்குங்களே. ஸோ இதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஷன்ஸு
யூஸ் பண்ணுறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சென்டென்ஸில் இருக்கும். ஓகே, குவிக் ரீகேப் பார்த்துலாமா? டிக்ளரேட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தர ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஷீ இஸ் அ டீச்சர், அந்த மாதிரி சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்னா கொஸ்டின், இஸ் ஷீ அ டீச்சர். இம்பரேட்டிவ்னா ஆர்டர் இல்லாட்டி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் சிட் டவுன். எக்ஸ்க்ளமேட்டரினா இமோஷனை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸாக இருக்கும். வாட் அ சர்ப்ரைஸ், இந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, இப்போ ப்ராக்டிஸ் டைம். நான் தமிழில் சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும். ஓகேங்களா? உனக்கு பசிக்குதா? ஆர் யூ ஹங்க்ரி? இது என்ன சென்டென்ஸ்? இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின் ரைஸ் பண்ணதில் கதவை மூடு, க்ளோஸ் த டோர். இது என்ன சென்டென்ஸ்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு சஜஷனோ ஒரு ஆர்டரோ ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா, ஸோ அது இம்பரேட்டிவ். அவன் பாடுறான், he sings. இது என்ன சென்டென்ஸ்? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ். என்ன ஒரு அழகான பூ, வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இது என்ன சென்டென்ஸ்? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இதே மாதிரி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரி சென்டென்ஸ் இது, டிக்ளரேட்டிவா, இம்பரேட்டிவா, இன்ட்ரோகேட்டிவா, என்ன சென்டென்ஸ்னு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே கிராமர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரொம்ப கிளியராக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராமர் ஈஸி தான். எக்ஸாம்பிள்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.